1.5 மாதம் முன்னாடி இருக்கும் நான் அந்த படத்தை பார்த்துட்டு வியந்து வாங்கின ஒரு நல்ல திரைப்படம். என்னைக்குமே தோத்துடக்கூடாது, ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த படத்தை உடனே வாங்கி அதோட ப்ரமோஷன் வந்து வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு ஃபர்ஸ்ட் இவ்வளோ விஷயம் அட்டுக்குள்ளே இருக்கான்னு எனக்கு அவ்வளோ தெரியல. படம் பார்த்துட்டு ஒரு நல்ல படம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படி போக அந்த டீமோட பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அதோட வழிகள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years அந்த நார்த் மெட்ராஸ்குள்ளே இருந்து உண்மையான கதை ரியாலிட்டி பேஸில் போகிறனால அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அதெல்லாம் வந்து அவங்க ஒரிஜினாலிட்டி அது வாழ்ந்துருக்காங்க. அங்கே அந்த குப்பமேட்லேயே அந்த அருண் தம்பி வாழ்ந்துருக்காங்க. மொத்த டீம் டைரக்டர் உண்மையிலேயே வந்து ஆன்சர் பண்ண. சில படங்களை தான் இந்த மாதிரி பார்க்க முடியுது. வருஷத்துக்கு 1-2 படம் விரல் விட்டு சொல்லலாம். எல்லாமே நல்ல படம் தான், எல்லாமே தரமான படம் தான். ஆனால் எல்லாத்தையும் மீறி ஒரு ரியாலிட்டி இருக்கிற படங்கள் கொஞ்சம் படங்கள் தான். அந்த படங்களை என்றைக்குமே நான் வந்து ரொம்ப துணிஞ்சு வாங்குறது. ஏன் அப்படின்னா இப்போ 6 Candles வாங்கியிருப்பேன். அதில் ஒரு சோசியல் அவேர்னஸ் இருந்திருக்கும். ரொம்ப ஒரு நல்ல படம். அது ரொம்ப இன்டெப்த்தாக வரும், ராவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு எமோஷன் கலந்த ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்குள்ள ஒரு படம் அது. அதே மாதிரி இந்த படத்துல லவ் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, எல்லாமே கலந்து ஒரு தரமான படமா கொடுக்க முடியும்னா அது அட்டுப்படம் தான். ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய ஆடியோ ரிலீஸ் போவோம், நமக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. அந்த பாட்டையும் ட்ரெயிலரையும் வச்சு தான் நம்ம கருத்து சொல்லுவோம். இந்த படத்தை வந்து நான் முழுமையாக வந்து ஒரு மாதம் முன்னாடியே படத்தை பார்த்தேன் ஃபுல்லாக. ரொம்ப ரொம்ப நல்ல படம். இந்த படத்தை பற்றி ஒற்றை வரையில் ஒரு விமர்சனம் சொல்லலாம்னா, அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் என் ஃபில்ம் பை பாலான்னு போட்டால் நம்புவாங்க, கைதட்டுவாங்க. அட்டு திரைப்படம், அதாவது நான் வளர்ந்து ஆளாகிய நார்த் மெட்ராஸ் பற்றிய கதை. இவன் அட்டு பையன்டா அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த இது நார்த் மெட்ராஸுக்குரிய ஒரு பாணியில் இருக்கக்கூடியது. அதாவது கமர்ஷியலுக்கு வலுவான சேர்க்கக்கூடிய இடமே நார்த் மெட்ராஸ் தான். அந்த சாயலில் உருவாகிய அட்டு திரைப்படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டும் என்பது சந்தேகமில்லை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை நான் பார்க்கல, ஆனால் அந்த இயக்குனரை வந்து எனக்கு கடந்த ஒரு 10 வருடமாக தெரியும். மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு இந்த தளத்துக்கு வந்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமே இந்த படத்தை என் மச்சான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதான் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எதையுமே வந்து எதை இழந்தாலும் வெற்றியை மட்டுமே ஈட்டெடுக்கணுங்கிறதுல குறியாக இருக்கிற வந்து சுரேஷ். நான் பார்த்துட்டேன், அவ்வளோ பெரிய போராளி, பொறுமைசாலி. ஆனால் இந்த வயசில் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய அனுபவம் எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஆனாலும் அவர் வந்ததுனால வேண்டி வளர்கிற எத்தனையோ கலைஞர்களுக்கு வந்து இன்றைக்கி அது மிகப்பெரிய விடுதல் இருக்குது. தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத, எல்லா பேரும் சொன்னது மாதிரி ஒரு அசைக்க முடியாத களம் சுரேஷ் அவர்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அந்த படத்தோட அட்டுநாயகன், கதாநாயகன் ரிஷி. முதலில் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ட்ரீம் மெக்கான் ப்ரொடக்ஷன் அன்பண்ணனுக்கும் கோ ப்ரொடியூசர் ராணானனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்டர் ரத்தன்லிங்கா சார், இந்த படத்துக்காக எனக்காக நிறையா மெனக்கிட்டு நிறைய விஷயம் ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஒரு 5 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு படத்துலேயே எனக்கு. ஓகே, டாக்டர் ரத்தலிங்கான கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாண்டியன் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தி மேட்ரு, மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு கத்தி மேட்ரு பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், பார்த்துருப்பீங்க. இதுக்காக 6 மாதமாக நான் ட்ரெயின் பண்ணேன் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து கத்தி வந்து மாஸ்டர்கிட்ட கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு சிலம்பம் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் செடி குச்சி கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் கத்தி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மாஸ்டர். அதில் நிறையா விஷயம் மாஸ்டருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே, டெக்னீஷியர், எடிட்டர் அண்ணன், ராமலிங்க அண்ணன், எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் அண்ணன் வந்து எப்பவுமே சொல்லுவாப்ல, ரத்தலிங்க அண்ணன் வந்து எப்பவுமே சொல்லுவாப்ல, ஒரு உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கு அருண். அந்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் ஆர்கே சுரேஷ் அண்ணன் ஸ்டுடியோ. அதனால் ஆர்கே சுரேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நாம இங்க வந்திருக்கிறது அட்டு என்ற திரைப்படத்தின் இசை
வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். யாரும் உத்தரம் தலைவர்களே இல்லாமல் அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுபோல் அப்பேற்பட்ட கூட்டங்கள் நம்முடைய இந்த அட்டுப்படத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்து பார்த்து ஒத்துழைப்பு கொடுத்து படத்தை மேலும் மேலும் சிறக்க வளர்க்க வேண்டும் என்று தம்பி சுரேஷ் அவர்களையும் வாழ்த்தி, அவர் ரொம்ப தைரியமாக இந்த படத்தை வாங்கியிருக்காரு, அவரையும் வாழ்த்தி, எனது அன்பு சகோதரர் கே பாக்யராஜ் அவர்களையும் வாழ்த்தி, அன்பு தம்பிகள் வரிசையாக உட்காந்துருக்காங்க, எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்து. அவர்களுடைய இந்த அவர்களுடைய இந்த படத்தில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து போபோ சசி அதை தன் திறமையால் எனக்கு அந்த நார்த் மெட்ராஸ் வடசென்னை வண்ணாரப்பேட்டை ஸ்டைல், அது அந்த டைரக்டருக்கு என்ன சொல்கிறதோ தெரியாது, ஒரு லைனும் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து அது எடுத்தாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் கேட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் தரணும். எங்களுக்கு இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க, சிடி வாங்கி பார்க்காதீங்க, தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அனைவரையும் வேண்டிக் கொண்டு இத்துடன் இந்த சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். First of all, thank you so much Rathan Linga sir. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவி செலக்ட் பண்ணும்போதே எல்லாருமே கேட்டாச்சு, இந்த பொண்ணு செட் ஆகுமா, கேரளா பொண்ணு வடச்சென்னை கேரக்டருக்காக செட் ஆகுமா கேட்கும்போது ரத்தன் லிங்கா சார் எவ்ரி டைம் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாச்சு, 100% கான்ஃபிடென்ஸ் கொடுத்து தான் இந்த மூவியில் எல்லாமே பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ட்ரீம் ஐக்கன்ஸ் அன்பு சார், Rana sir, thank you so much for giving me such a wonderful opportunity. And ஒரு பெரிய blessing அப்படின்னா ரிஷி வந்து சூப்பர்பா பண்ணியிருக்க, சூப்பர்பா ஸ்கோர் பண்ணியிருக்க. ஒரு பெரிய அப்ளாஸ் ரிஷிக்காக, ஏன்னா பெஸ்டான கோஸ்டார் அப்படி தான் சொல்லணும். I am very blessed to be a part of this wonderful film Attu. And last but not the least, R.K. Suresh sir. He has always inspired me in his acting, in his hard work. And first time launch பண்ணும்போதே R.K. Suresh sir banner, Studio 9 bannerல launch பண்ணுறது, இதை விட ஒரு பெரிய gift இன்றேனா எனக்கு தெரியல. இது வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பெஸ்ட் கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூ மூவி. ரிமெம்பர் மீ இன் யோர் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் 9th தான் படித்தேன், என் தம்பி சசியும். அவ்வளோதான், அண்டர்ஸ்டுட், அவ்வளோதான். ஸோ அவனும் வந்து மியூசிக் சின்ன வயசுல சூப்பராக பண்ணுவான், நானும் ரொம்ப நல்லா பண்ணுவேன்ட்டு எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரில. த சேம் டைம் நாங்களாம் வந்து மியூசிக்கில் மிகப்பெரிய புள்ளியாகிறதுக்கு காரணம் எங்கள் சித்தப்பா, சபே சித்தப்பா, முரளி சித்தப்பா, இங்கே வந்திருக்க சிவா சித்தப்பா, சம்பத் சித்தப்பா. ஏன்னா அவங்க வந்து கீபோர்ட் வாசியத்தை பார்த்து தான் நாங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக ஆயிருக்கோம், கீபோர்ட் பிளேயராக இருக்கோம். ஸோ அட்டு குழுவுக்கு இந்த இந்த அரங்கமே வந்து அதிர மாதிரி நல்ல அப்ளாஸ் கொடுக்கலாமா? நல்லா வெயிட்டாக கொடுங்க. தேங்க்யூ. அது மாதிரி மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அட்டு பாட்டு செம்மையா ஹிட் ஆகிடும். ஏன் சொல்லுங்கள்? எல்லரி சாமா பாடியிருக்காங்க. ஆமாம்மா, நாங்களாம் அதான் சொல்கிறேன், நம்ம உங்களோட MP3 வச்சு தான் கம்போசிங்காக பண்ணுவேன் நான். ஆக்சுவலாக குத்து பாட்டுனா அது நீங்கள் தான். ஸோ மிகப்பெரிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா நம்ம சுரேஷ்ஜி. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஓப்பனிங் இருக்குமோ எப்படி இருக்குமோ அது மாதிரி ஸ்டுடியோ 9 பேனர் பார்த்தாலே தமிழ்நாடே மிகப்பெரிய இந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குது. முக்கிய காரணம் ஸ்டுடியோ 9. ஸோ சுரேஷ்ஜிக்கும் இந்த அதிரங்கமே நல்ல அரங்கமே அதிரமே நல்ல அப்ளாஸ் கொடுங்க. ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், திருப்பி சொல்கிறீங்களா? ஓகே, சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கு, பயமாக இருக்கு. ஓகே, என்னன்னா அட்டு ஆக போகுது இட்டு. ஓகே, சொல்லலாமா?
சொல்லமா 1 2 3 4 ஹட்டு ஆக போகுது இட்டு ஒன் மோர் டைம் ஹட்டு ஆக சத்தமா ஒன் மோர் டைம் ஹட்டு ஆக போகுது இட்டு வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல என்னோட வணக்கங்கள். குளிர் 100 முடிச்சு எனக்கு அதுக்கப்புறம் பெரிய லாங் கேப் இது 2வது படம் அட்டு. என்னென்னா அதுக்கப்புறம் படமே எனக்கு வரல அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பண்ணால் பெரிய படங்கள் பண்ணால் பெரிய டைரக்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒன்று மட்டும், சினிமாவில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திமிர் இருந்தாலும் சினிமா அதோட திமிர் தனத்தை நம்மளுக்கு காமிச்சு விட்டுருதுங்க, அதுதான் உண்மை. ஸோ கடவுள் புண்ணியத்தில் வந்து இந்த அட்டு படத்தை வந்து என்னை விட அதிகமாக எம்எல் நம்பிக்கை வச்சு எங்கள் டைரக்டர் வந்து எனக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த டைமில். அப்புறம் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அன்பழகன் அண்ணன் அண்ட் ராணா சிங் அண்ணன், அவங்க நினச்சிருந்தா எப்பயும் நான் கழுத்து பூச்சி எழுதியிருக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா அவங்க சொன்ன டைமிங்கில் நான் இந்த படத்தை பண்ணி முடிக்கல. ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல விஷயத்துக்கு தான் லேட் பண்ணேன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு மிகப்பெரிய சாரியும் இந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன் இந்த மேடையில். அப்புறம் ஆக்சுவலாக குளிர் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப பெரிய லாங் கேப்புங்க இது. எனக்கு போகிற இடங்கள்லாம் வந்து அசிங்கமாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதே தெரியாது. அவ்வளோ சில இடத்துல போய் கூட சொல்லிட்டு வந்திருக்கேன், நிறைய படம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அது கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டை விட்டே வெளியே வரல, அப்படியே ஆகிட்டேன் நான். கடவுள் புண்ணியத்தில் வந்து இப்போ எனக்கு கடவுளே வந்து கீழே இறங்கி வந்து ஆர்கே சுரேஷன் வந்து இந்தா புடி இதுக்கப்புறம் ஒழுங்காக நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய தேங்க்ஸ் ஆர்கே சுரேஷன். மியூசிஷியன்ஸ் என்னோட டீம் பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த படத்தில் வந்து தேவப்பா பாடியிருக்காரு. அது வந்து எப்படின்னா இந்த உலகத்துல பெரிய அவார்டா இல்லை இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு பெரிய அவார்டாக நான் எடுத்துக்கிறேன் இந்த படத்தில். ஏன்னா அட்டுன்ற படம் வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ண படம். இந்த படம் எனக்கு ஒரு கம்பேக் படம் தான் இது. ஸோ இதில் அவர் பாடிட்டாருன்ற போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அடுத்தது வந்து அவரை பற்றி நான் ரொம்ப சொல்லக்கூடாது ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலின்றதுனால. ஸோ எல்லாரீஸ்வரி அம்மா அவங்க பாடுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். என்னென்னா அவங்கள பாட வச்சுட்டு அவங்க பாடிட்டாங்கன்னா அடுத்த விஷயம் என்னென்னா அவங்கள பார்த்துட்டே இருக்கலாம். என்னென்னா பார்த்துட்டு இருந்தாலே நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அவங்க குருநாதர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமாவில் எப்படி நடந்துக்கணும், டேரக்டர்கிட்ட எப்படி பேசணும், சிங்கர்ஸ்கிட்ட எப்படி பாட்டை சொல்லி தரணும், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய கற்றுப்பேன். அடிக்கடி வீட்டுக்கு வருவோமா, தயவுசெய்து வீட்டில் விட்டுருக்கேன். அப்புறம் என்னோட டீம் பார்த்தீங்கன்னா என்னோட அசிஸ்டன்ட்ஸ் டேரல், கெவின், ஸ்டீவ், ராமி, அப்புறம் ரேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஆர்லெஸ், அப்புறம் டுப்பாக்கீஸ், அப்புறம் இன்ஜினியர்ஸ் ரஹமத்துல்லா, சிவகுமார் சார், நார்த் மெட்ராஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது இல்லை, என்னோட அதிகமாக அவங்க இந்த படத்தில் வச்சுருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான டீம். கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ஜெயிச்சு இதுக்கப்புறம் வந்துடுவேன். நட்டு டீமை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நட்டு டீமோட படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அட்டு நிறைய பேர் வந்து அட்டு டைட்டில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அட்டு என்பது யாருக்கும் அடங்காதவன், அதான் தமிழ் அகராதி புக்கில் இருக்கிற ஒரு பொருள். ஏன் யாருக்கும் அடங்காதவன் அப்படின்னா அந்த அட்டு படத்துடைய அந்த ஹீரோடைய கேரக்டர் வந்து யாருக்கும் அடங்காதவன். அதனால தான் இந்த பேர் வந்து அட்டுன்னு வச்சுருக்கோம். இது வந்து வடசென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் தான் இந்த ஸ்டோரி. வடசென்னை மட்டும் இல்லை, தமிழகத்தில் பல பகுதிகளில் இது மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த படத்தில் ரிஷி ரித்விக் ஹீரோ பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா ரவி, சபோபோசி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த படத்துக்கு ட்ரீம் ஐகான் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் எஸ் அன்பழகன் தயாரிச்சிருக்காரு. இணை தயாரிப்பு வந்து ராணா சிங், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபிலிம், ஃபஸ்ட்டு டைரக்டர், ஃபஸ்ட் ஆக்டிங், ஒரு உண்மை சம்பவம், வடச்சென்னை பேஸ் ஸ்டோரி. இது எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆனஸ்ட் வேணும். அவர் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு. என்னென்னா இந்த படம் மட்டும் நீ கரெக்டாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்தனா ஆர்பி சௌத்ரி மாதிரி நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது நடக்கும். என்ன மாதிரி நிறைய புது இயக்குநர்களுக்கு அந்த கம்பெனியில் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த நம்பிக்கை அவங்க வந்துட்டு ட்ரீம் ஐகான் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அன்பழகன் வந்து என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும், என்னோடய டீம் வச்சுருந்த நம்பிக்கை, ஆக்டிங் டீம் வச்சுருந்த நம்பிக்கை, எங்கே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா ஸ்டுடியோ 9
நிறுவனத்தினுடைய ஆர்கே சுரேஷ் சார் வந்து இந்த படத்தை எப்போ வாங்கினாங்களோ அன்னிலிருந்து இந்த அட்டு படம் தமிழகம் முழுவதும் இல்லை, ஹைதராபாத்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துருக்கு, பெங்களூர்லேருந்து கால்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம், இந்த படம் ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறது கூட நிறைய கேட்டுட்ருக்காங்க. அட்டு ஃபிலிம் ட்ரீம் ஐக்கானும் ஸ்டுடியோ 9ம் என்றைக்குமே நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்டுடியோ 9 மியூசிக் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் கம்பெனியில் அட்டு படம் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது எங்கள் டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுரேஷ் சார் வந்து ஒரு பேஷனான ஒரு ப்ரொடியூசர். எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் குறுகிய டைம்லாம் பழகியிருக்கேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஸ்டுடியோ 9 ப்ரொடியூசர். அவங்க ரொம்ப பேஷன், ஒரு மேக்கிங்காக இருக்கட்டும், ஒரு சவுண்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப கூர்ந்து கவனிப்பார். அதே மாதிரி எங்கள் ட்ரீம் ஐக்கான் ப்ரொடியூசரும் அது மாதிரி தான். இவங்களோட மீண்டும் மீண்டும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் ஹிட்டாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.